ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகே, இன்னைக்கு வேலைக்கிழமை மார்னிங் 5:30 சும்மா ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நான் காலையில் எடுக்கிற ட்ரேடு தான், பெட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி நானே வச்சுருக்கேன். ட்ரேடிங்குள்ளே போய்க்கலாம். சரி, லைவாக தான் போயிட்டு கிடக்கு. லைவ் மீன்ஸ் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போட்டு எடுக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் பே பண்ண அந்த மாதிரி வீடியோலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்துக்கிறேன் என்ன நடக்குது, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கிறேன். ஸோ நான் இது எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி தரல. நான் வந்துட்டு ட்ரேட் எப்படி எடுப்பேன் மார்னிங்கில் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள், ஓரளவு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் இதில். ஓகே, கோல்டை பொறுத்தளவில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஓகே, நம்ம ரிவர்ஸ் போய் பார்த்துட்டு வருவோம். அடுத்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் ஸோ இங்கேயும் பெரிய அளவில் இப்போ ட்ரேட் எடுக்க முடியாது. இங்கே ஒரு ஆல்சேஷன் நடந்திருக்கு, அகைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நான் நேற்று பண்ண ட்ரேடு நான் சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி பிரேக் அவுட் பண்ணி அழகாக போச்சு, நல்லா ட்ரேடு. அடுத்து வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இதில். சரி ஓகே, நம்ம கோல்டுலேயே போய் ட்ரேடை எடுப்போம். வேற எங்கே பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரியே தான் ஏறி போய் ஒரு இடத்த தேடிட்டு இருக்கு. சரி, நான் கோல்டுக்கே மறுபடியும் மாறிக்கிறேன். கோல்டுக்கு போய்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய ட்ரேட் எடுத்ததெல்லாம் இங்கே கிடக்குது, அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுடலாம். டெலீட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரல, ஸோ எனக்கு புரிகிற மாதிரி நான் பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் தெளிவாக இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். இது சும்மா வந்துட்டு ஒரு லைவாக ஒரு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மேஜராக ஓகே, அது ஒன்று ரெசிஸ்டன்ஸ் லெவல். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் போட்டுக்கிறேன், அதை மட்டும் லைட்டாக பாருங்கள் சரியா, எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் இருக்காது. என்னோட ட்ரேடிங் அப்படி தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட் நான் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன, மார்க்கெட் எங்கெங்கே போய் நிற்கும், எங்கெங்கே ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஈஸியாக கண்டுபிடிப்பேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அப்படி இப்படிலாம் கிடையாது. பாருங்களேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே ஓகே, இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 3 பாயிண்ட் சப்போர்ட், இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட். பிளாக் கலர் போட்டு வேண்டாம், வைலட் போட்டுருவோம். ஸோ ஓகே, பெருசாக மார்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு நம்ம அதை மாற்றி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போய் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ்க்கு போயிடலாம். 15 மினிட்ஸில் பெருசாக நமக்கு ட்ரேட் எடுக்குமே. நம்ம ஸ்கேப் ட்ரேடிங் பண்ணுறதுனால நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேப் ட்ரேடிங்னா என்ன, இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ ஓகே, இங்கே என்ன, ஸோ இங்கே ஒன்று மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரெக்டாங்கிள் எடுத்து, ஸோ ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு என்னன்னா அங்கே இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி இருக்கு, நல்லா நோட் பண்ணி பாருங்க. அகைன் அண்ட் அகைன் அந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு கீழே வரவிட மாட்டான். ஆமாம், வரவிட மாட்டான். அது வந்துட்டு ஒரு நல்ல இது. அதனால நான் இந்த ஆர்டர் பிளாக்கை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் கிடக்கா பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அது என்ன சொல்லுவாங்க, எஸ்எம்சி ப்ளஸ் இது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்துட்டு 4 வருஷம் அனுபவத்தை உள்ள இறக்குறேன், அவ்வளோதான். வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் கண்டுபிடிக்கணும். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருந்தேன், இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ மேலே வந்து சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போட்டால் கொஞ்சம் கூட கிளியராக நமக்கு தெரியும். ஸோ நான் இதை வந்துட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். அதுக்கு முன்னாடியே சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் பார்த்துக்கலாம் 3 மினிட்ஸில். சரி ஓகே, பெருசாக ஒன்றும் இதில் மாற்றம் இல்லை, ட்ரேட் எடுக்கலாம் நம்பின்னு நினைக்கிறேன்.
ஓகே 1 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல மாத்தி ஒன்றும் இல்லைங்க, சும்மா வந்துட்டு பார்ப்பேன் அங்கே இங்கே என்னன்னு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு நல்ல கேப் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த சைடில் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு 1 மினிட்ல வந்துட்டு நிறைய கேப் போட்டு போட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப், இந்த மைக் வேற, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேப் இல்லை, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அந்த கேப் ஃபில் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த கேப் ஜோனையை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் வந்துன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எப்போவாச்சும் ஒரு வாட்டி கிளிக் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்து அங்கே வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு கேப், இது வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது, இது வந்துட்டு ஒரு கேப், அதாவது மார்க்கெட்டோட கண்டினியூஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக மார்க்கெட் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக இல்லை சொல்றதுக்கு இல்லை. சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்துட்டு அந்த கேப் போய் ஃபில் பண்ணும், இங்கே ஒரு நல்ல ரிவர்சல் நடக்கும். அதனால நம்ம கண்டிப்பாக இங்கே நம்பி ஒரு பை லிமிட்டை செட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. ஸோ ஓகே, சரி, என்ன பார்க்குறேன்னா 1 மினிட்ல கேப் தெரிஞ்சிச்சு, 3 மினிட்டுக்கு வந்தோன்னா கேப்பை காணுமே, அதை தான் பார்த்துட்டு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, நமக்கு அங்கே கேப் தெரிஞ்சிச்சுல, அவ்வளோதான். இங்கே கேப் தெரியலாம் கூட அதை விடுங்க. பட் அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணோம் 1 மினிட்ல பார்க்குறப்ப. நம்ம ஸ்கேப் ட்ரேடிங் தானே பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு 1 மினிட், 5 மினிட், 3 மினிட் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் ஆகிடுறதுல தான் போகுது. நான் வந்து ட்ரேடை போயிட்டு ஒரு பை லிமிட்டை செட் பண்ணி விட்றேன். இந்த ஆர்டர் பிளாக்ல நான் வந்துட்டு ஒரு பை லிமிட்டை செட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு ஓகே ரிவர்சல் இருக்கும் கண்டிப்பாக, என்னோட கெஸ் படி இருக்கணும், இருக்க தான் செய்யும். வந்து இங்கேயும் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டாப் லாஸையும் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் இருக்கு. இங்கே வந்துட்டு இந்த நான் வரைஞ்சிருக்க ஆர்டர் பிளாக் ஜோனோட மேலே என்ட்ரி வைக்கவா, ஸோ கீழே 2 சப்போர்ட் இருக்குல்ல அதில் வைக்கவான்னு தான். ஸோ நான் கீழே உள்ள மேஜர் சப்போர்ட்லேயே வைக்கிறேன். அது மட்டும் தான் ஒரு சின்ன டவுட் இருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஒன்று சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா எப்படியும் எனக்கு வந்து லாஸ் ஆகாதுங்கிறது தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நான் இதை இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு நம்மளோட மெட்டா ட்ரேட் ரூட்லாடி போய் நம்ம ட்ரேட் எடுக்கணும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம இப்போ வந்து போய் எடுத்துருவோம். ஓகே, பெருசா ஒன்றும் வித்தியாசம் வராது. சரி, ஓகே, நம்பி எடுப்போம். ஸோ இப்போ வந்துட்டு மெட்டா ட்ரேடருக்குள்ள போய் நம்மளோட பை லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்து பார்த்துட்டே இருங்க. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், எங்கேயுமே போட்டு ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க. சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஓகே, மெட்டா ட்ரேடருக்குள்ள போயிட்டு நம்மளோட பை லிமிட் கோல்டு எடுக்கணும். கோல்டோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம சார்ட் பார்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரேடிங்கில் தான் சார்ட் பார்த்துருக்கோம். இது சும்மா வச்சுக்கலாம். நம்ம இங்கே நம்மளோட ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு மேலே ஆர்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரைஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது 2510 நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு பண்ணுறது மைண்டில் நிற்க மாட்டேங்குது. 2510 ஐயோ 0.796. ஓகே, 79 போட்டுக்கலாம். 79. ஓகே, இப்போ வந்துட்டு பிளேஸ் கொடுத்து ஆர்டரை பிளேஸ் பண்ணி விட்டுருவோம். பிளேஸ், இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸையும் டேக் ப்ராஃபிட்டையும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் நம்ம வந்துருச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2509. அதையும் போய் மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபை. ஓகே, இதில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இப்போ நான் போட்டுக்கிறேன் 25. ஐயோ மறந்துருச்சு, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்துட்டு நான் எழுதி வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். எங்கே போச்சு இந்த சார்ட்? வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, 2509.78. ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸை பண்ணிட்டேன். அடுத்து டேக் ப்ராஃபிட். இது வந்துட்டு ஒரே டைம்ல பண்ணணும், நம்ம பெட்ல இருக்கிறனால நான் ஒன்று பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சார்ட் வந்து கரெக்டா இதாக மாட்டேங்குது. ஓகே,
2512.708. ஸோ இப்போ டேக் ப்ராஃபிட்டையும் போயிட்டு நம்ம புக் பண்ணி விட்ருவோம். 2512. ஓகே, போயிட்டு ட்ரேடு மாடிஃபை. ஓகே, டேக் ப்ராஃபிட் அதுலேயே வந்துருச்சு 2512. அப்போ பாயிண்ட்டை மட்டும் போட்டு விட்டுறலாம். 0.70 மாடிஃபை பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஆர்டரையும் பிளேஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி மார்க்கெட் தான் முடிவு பண்ண போகுது. மார்க்கெட் கீழே ஆர்டர் பிளாக்குக்கு வந்து நம்மளோட டார்கெட்டை, அதாவது நம்மளோட என்ட்ரி எடுக்குதா இல்லை மார்க்கெட். ஆனால் கண்டிப்பாக இங்கே ஒரு ரிவர்சல் இருக்கு அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக. அது எனக்கு முடிவு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருக்கு. சரி, ஓகே, எடுக்குங்க, நம்ம ட்ரேட்ல கன்ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாக பார்த்து இங்கே ஒரு ட்ரிபிள் பாட்டம் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ நான் இதில் வந்துட்டு பெருசாக நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு அது என்னது ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், எஸ்எம்சி யூஸ் பண்ணியிருக்கேன், ஐசிடி அப்பெல்லாம் நான் சொல்ல வரல. என்னோட அனுபவத்தை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நடந்துச்சுன்னா நடக்கும், நடக்கலைன்னா எனக்கு தெரியும். ஒன்று ரிவர்ஸ் ஆகும், ஆனால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இதை போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நம்ம ட்ரேடையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுல நமக்கு எஸ்ஸிங் போட்டோம்ல. இனி வந்துட்டு போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம். ஓகேவா? 5:43 ஆச்சு. ஓகே, நம்ம போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள ட்ரேட் அதோட வேலையை காட்டிடும். அதனால அதையே உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நானும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால போயிட்டு நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் இங்கே சின்னதாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ வேற ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் போயிடலாம். ஓகேவா? இல்லைன்னா அப்புறம் அங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கோம். ஸோ நான் அப்படியே பேக் எடுத்து ஏதாச்சும் இருக்கா. ஓகே, இங்கே ஒரு சென்டர்ல ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் இருக்கு. அதாவது அங்கே உள்ள ஒரு சப்போர்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு. தெரியுதா? இந்த டபிள்யூக்கு சென்டர்ல அங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டா மாறி இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க்கிங்ஸை போட்டுருவோம். ஒருவேளை அங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் போட்டு வச்சுட்டு நம்ம போகலாம். அது வந்துட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கும். கலர் மாற்றி விட்டுரும். சரி, ஓகே, அவ்வளோதான். வேற ஒன்றும் இங்கே பெருசாக நம்ம இப்போ பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்துட்டு ஒருவேளை அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் வந்துட்டு கொஞ்சம் அது என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் போக சொல்லி தரேன். அது எப்படி அப்படிங்கிறது. அது ஓகே. நம்ம சொன்ன மாதிரி போயிட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6:21 ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் அதிகமாயிருச்சு, பரவாயில்ல. நம்ம வந்துட்டு மறுபடியும் போய் பார்க்கலாம். அடங்கும்மால. ஸோ நான் நினைச்ச மாதிரியே ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அதோட ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஆனா மாத்தி ரிவர்ஸ் ஆயிட்டு நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஹிட் பண்ணல. அடங்கும்மால. சரி, ஓகே, இதெல்லாம் ட்ரேடிங்ல நடக்கிறது தான். நான் ஆல்ரெடி நினைச்சிருந்தேன் அந்த ட்ரிபிள் பாட்டம் இருக்க இடத்துல தான் என்ட்ரி போடணும்னு. ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி போடும் அப்படின்னு சொல்லி போட்டேன். சரி, தப்பா போச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேட் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பி போச்சு, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனா கரெக்டா சொன்ன அந்த ஃபேர் வேல்யூ கேப் அடிச்சிருக்கு. ஆர்டர் பிளாக்ல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த ஆர்டர் பிளாக் கீழே வர விடல. க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம அடுத்த ட்ரேட்ல பார்க்கலாம். ஒரு ட்ரேடு இந்த மாதிரி தான் இருக்குங்க ட்ரேடிங். நம்ம பார்த்து எடுத்து சில ட்ரேட் சக்ஸஸ் ஆகும். நல்ல வேலை ஸ்டாப் லாஸ் ஆகாம இருந்துச்சு. அவ்வளவுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த ட்ரேட்ல பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த ட்ரேட்ல கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் தூக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு. இங்க ஒரு டபுள் பாட்டம் கூட அடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் ஆக போனதுதான் தப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ட்ரேட்ல பார்க்கலாம். பை.